மறையூர் நகர பகுதியிலும் பஞ்சாயத்து அலுவலகத்தை சுற்றியுள்ள இடங்களிலும் காட்டெருமை புகுவதை கண்டித்தும், வனவிலங்கு தாக்குதலில் 2 பழங்குடியின மக்கள் காயமடைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் LDF சார்பில் மாவட்ட வன அலுவலக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. மறையூர் டவுனிலும் பஞ்சாயத்து அலுவலகத்தின் அருகிலும் காட்டுமாடு இறங்கியதும் வனவிலங்கு தாக்குதலில் 2 ஆதிவாசிகளுக்கு காயமடைந்ததையும் கண்டித்து LDFின் தலைமையில் DF அலுவலகத்திற்கு மார்ச் நடத்தப்பட்டது. சில மேகலைகள்ல அது பெயில்ராய் போகுது. இப்போ தொட்டெடுத்து இருக்கக்கூடிய நம்ம பாம்பன் மலையில் வளர்த்த மிருகங்களை 7-8 பசுக்களை கடுவா அடித்து அதனுடைய தொழிலாளிகளுக்கு நஷ்டம் வந்திருக்கு. அதை ஒரு மாசமாக போராடி இப்போ இன்னைக்கு தான் கடுவா அந்த கூட்டத்தில் விழுந்திருக்கிறதா இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. இருந்தாலும் கூட மறையூரில் இதுபோல பல சம்பவங்களும் நடந்திருந்தாலும் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் காட்டுமாடு எங்கின பஞ்சாயத்து ஆஃபீஸுக்குள்ளே போச்சுங்கிறது கூட ஒன்று பரிசோதிக்கவும் செய்யணும். காட்டு மாடை வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்க வேண்டிய பாரஸ்ட் அதிகாரிகள் இல்லை அது சம்பந்தப்பட்ட உத்தியோகஸ்தர்கள் எல்லாம் வன பாதுகாப்பிற்கும் வனவிலங்கு மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் நுழையாமல் தடுப்பதற்கும் அரசு கஜானாவிலிருந்து பல கோடி ரூபாய் அனுமதித்த போதும் வனத்துறை அதிகாரிகள் இந்த பணத்தை வீணாக உபயோகித்து வருவதாக LDF குற்றம் சாட்டியுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கைகளின் பாகமாக அனுமதிக்கப்பட்ட பல கோடி ரூபாய் அதிகாரிகள் ஊழல் செய்வதை தவிர மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் தலைவர்கள் குற்றம் சாட்டினர். மக்களின் உயிருக்கும் சொத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மறையூரில் LDF தலைவர்களான V. சிஜ்மோன், M. லட்சுமணன், PS. சசிகுமார், அண்ணாதுரை, S. சந்திரன் போன்றவர்கள் போராட்டத்திற்கு தலைமை வகித்தனர். நியூஸ் பியூரோ, மறையூர்.